அப்ப ஐயா உனக்கு சம்பளம் தர ஒத்துக்கிட்டான்னு சொல்ற அதானே? ஆமாண்ணே. ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இல்ல, ஐயா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு? எனக்கு என்னமோ ஓன் மேலதான் டவுட்டு. நீ அவர்கிட்ட போய் நச்சரிச்சிருப்ப, சம்பளம் கொடுங்க சம்பளம் கொடுங்கன்னு. அந்த தொல்லை தாங்க முடியாம சரி மருமக ஏதோ கஷ்டப்படுது பிறகு அப்படின்னு காசு கொடுக்க ஒத்துக்கிட்டு இருப்பாரு. எப்படியோ எனக்கு சம்பளம் வந்தா சரிதானே. அட பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி புதையல் இருக்கு, அதை எடுத்து சந்தோஷமா வாழ்றதை விட்டுவிட்டு சும்மா சில்லற காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்க. உலகத்துல பொழைக்க தெரியாத பிள்ளைய இருக்கே தாயே. வேண்டாண்ண, உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது, இதுல மத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு? ஹலோ அக்கா, நான் புனிதா பேசுறேன். என்னடி காலையிலே போன் பண்ணிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ அம்மாச்சி கிட்டயும் ரஞ்சிதா கிட்டயும் பேசுனியா? அந்த நேரத்துல நான் வீட்ல இல்லையா, அதான் உன்கிட்ட பேசணும்னு கால் பண்ணேன். ஓ அதுவா? அது சும்மா தாண்டி பேச கால் பண்ண. அக்கா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என் கூட படிக்கிற பொண்ணு இருக்காலக்கா, அவளோட பழைய போனை விற்க போனாலா, அதை நான் வாங்கிட்டேன். நான் அதுல தாங்க இப்போ பேசிட்டு இருக்கேன். இனிமே நம்ம வீடியோ கால் கூட பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் உனக்கு? அக்கா, நான் ஒன்னும் ஃப்ரீயா வாங்கலக்கா, கொஞ்சம் கொஞ்சமா காசு தரேன்னு சொல்லிருக்கேன். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எப்படியாச்சும் ஒரு போன் தேவையில்லக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே அம்மாச்சிய ரைஸ் மில் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிருக்கேன். முதலாளி வீட்ல இருந்து சம்பளம் போட்டுருவாங்க. ஆனா அம்மாச்சி சொல்றத கேட்காம வேலைக்கு போறேன்னு கிளம்பும். நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிக்கா, நான் காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு சாயந்தரமா போயிடுவேன்க்கா. நான் போனதை சொல்லிடுறேன். அம்மாச்சி ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போறத நீ கூட என்கிட்ட சொல்லாம விட்டல? அக்கா, அத போய் உன்கிட்ட சொன்னா உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான்க்கா. அதுக்காக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூடவா சொல்ல மாட்டீங்க? அவ்வளவு அந்நியம் ஆயிட்டேனா? ஐயோ அக்கா, என்னக்கா நீ? நாங்க யாராச்சும் அப்படி நினைப்போமா? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். நான் அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் வாழ்றது உங்களுக்காக தானடி. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி அமைச்சு கொடுக்க போறேன்னு தான் என் மனசு எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இதுல எனக்கு தெரிஞ்சா கஷ்டமாமே. சரி, ஏதோ மேற்கொண்டு படிக்கணும்னு ரஞ்சிதா சொல்லிட்டு இருந்தா. அது வந்து ஆமாக்கா, யூஜி கோர்ஸ் முடிய போது எப்படியும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அப்படியே பிஜியும் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டா வேலைக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். சரி அப்ப படி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் பிடிச்சுதான் இருக்குக்கா. அது வந்து செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்குக்கா. எவ்வளவு ஆகும்? அது தெரியலக்கா. எப்படியும் ஒரு 2 லட்சம் ஆகும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓ அவ்வளோ ஆகுமா? ஆமாக்கா. ஆனா அதெல்லாம் ஒன்றும் படிச்சே ஆகணும்னு தேவையில்லைக்கா. விடுக்கா, பாத்துக்கலாம், விடு. புனிதா, நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லலையே. அது சேரத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு சொன்ன? 3-4 மாசம் இருக்குக்கா. அவ்வளோ நாள் இருக்குல்ல, பாத்துக்கலாம், விடு. நீ நல்லா படி. சரிக்கா. அப்புறம் அம்மாச்சி கிட்ட தெளிவா சொல்லிரு, இனிமே வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லு. சரிக்கா.